أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரத்து ஜில்சால் ஜில்சால் அப்படின்னா உழுக்கப்படுதல் அப்படிங்கறது அர்த்தம். ஜில்சால் என்றால் உழுக்கப்படுதல். இந்த சூறாவை ஒரே ஒரு முறை நம்ம ஓதிடுவோமா? ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த தஃப்சீர் ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العلي العظيم. சூரத்து ஜில்சால் என்றால் உழுக்கப்படுதல். இந்த சூறா போறதுக்கு முன்னாடி இந்த சூறாவுடைய சில சிறப்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு இந்த சூறாவுடைய தர்ஜுமா அதனுடைய தஃப்சீர் நம்ம விளக்கங்களை பார்ப்போம். இந்த ஜில்சால் என்கின்ற அந்த சூறாவுடைய சிறப்புகள் ஒரு 4 சிறப்புகள் உண்டு. குர்ஆன்ல இருக்கக்கூடிய 114 சூறாக்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. ஒரு சில சூறாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதியதாக இருக்கலாம். ஒரு சில சூறாக்களுடைய பின்னணிகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும். இப்படி ஒவ்வொரு சூறாக்களுக்கும் சில சிறப்புகள் உண்டு. அதுல இந்த ஜில்சால் சூறாவுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, முதல் சிறப்பு மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய சூறாக்கள் இதுவும் ஒன்று. மறுமை ஞாபகப்படுத்தக்கூடிய சூறாக்கள் அப்படின்னா நிறைய சூறாக்கள் இருக்கு. இதெல்லாம் மறுமை சார்ந்த விஷயங்கள் அதிகமா பேசப்படுதோ அதுல இந்த ஜில்சால், அப்புறம் தக்காசூர், கியாமா, வாக்கியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறுமை, தஹ்ர் சூரா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மறுமையுடைய ஞாபகங்கள் அதிகமா வரும். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஜில்சால் சூரா. இந்த ஜில்சால் சூரா ஃபுல்லாமே மறுமையுடைய நிகழ்வுகள். மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி மாற்றப்படும், மறுமை வந்துவிட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அந்த மஹ்ஷர் மைதானத்துல மனிதன் எப்படியான நிலைமையில தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அழகான சூரா, மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூரா. இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இந்த பூமி, அதாவது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வசிப்பிடமாக ஆக்கி கொடுத்த இந்த பூமியுடைய நிலைமையை சொல்லக்கூடிய ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய சூறாக்கள் ஜில்சால் சூரா. இந்த சூறா பூமி, மனிதன் வசிக்கக்கூடிய இந்த பூமி எப்படியாக மாற்றப்படும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த பூமி எப்படி மாற்றப்படும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சூறா அப்படிங்கிறது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாம அமலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான சிறப்பு. அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனுடைய பாதிக்கு நிகரானது இந்த ஜில்சால் சூரா. குர்ஆனுடைய பாதி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜில்சால் சூறாவை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை குர்ஆனுக்கு அதாவது எந்த அளவுக்கு அப்படிங்கறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது சூரத்துல் இஹ்லாஸ், 3 ஒரு பகுதி, குர்ஆனுடைய 3 ஒரு பகுதி. அதே போல சூரத்துல் காஃபிரூன் குர்ஆனில் 4 ஒரு பகுதி. அதே போல சூரத்துல் ஜில்சால் குர்ஆனுடைய பாதி அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஒரு 3 முறை இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் நம்ம ஓதினோமே ஆனால் குர்ஆனை ஓதிய நன்மைகள் கிடைக்கும். புரியுதுங்களா? குர்ஆனை ஓதிய நன்மைகள் கிடைக்கும். அதே போல சூரத்துல் காஃபிரூன் 4 முறை ஓதினா குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். சூரத்துல் ஜில்சால 2 முறை ஓதினால் குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அதுக்காக இந்த சூறாக்களை ஓதி மட்டும் நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதனுடைய சிறப்புகள் தனி சிறப்பாக இந்த சூறாவுக்கு சொல்லப்படுது. அது மட்டும், இது மூன்றாவது சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜில்சால் சூறாவை நம்ம எப்பொழுதுமே இரவுல தூங்கும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி நியத்து வச்சு யா அல்லாஹ் குர்ஆனுடைய பாதியாக இருக்கக்கூடிய இந்த சூறாவை ஓதும் பொழுது குர்ஆன் முழுமையாக ஓதிய நன்மை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஜில்சால் சூறா ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மையை கொடுத்துருவான். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகருக்கு நிகரான ஒரு சூறா. மகருக்கு நிகரான ஒரு சூறா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறதாக இருக்கிறேன். அப்படியா தோழரே, உங்களிடத்துல என்ன இருக்குது? என்னிடத்துல எதுவுமே இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே. 2 ரிவாயத்த வருது. முதல் இது நான் சொல்லிடுறேன். அப்படியா, உங்களிடத்துல சூரத்துல் இக்லாஸ் மனனமாக இருக்கிறதா கேட்பாங்க. கேட்கும் பொழுது மனனமாக இருக்குது, அது குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, தோழரே, உங்களிடத்துல சூரத்துல் காஃபிரூன், இந்த இடத்துல இந்த ரிவாயத்துல சூரத்துல் நஸ்ர சொல்றாங்க. நசுரும் கூட குரான் இதாஜா நசுருல்லா இருக்குல்ல, அதை சொல்லுவாங்க. இதாஜா நசுருல்லா உங்க இடத்துல மனனமாக இருக்குதா? அல்லாஹுடைய தூதரை நான் மனனமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது குர்ஆனுடைய 4இன் ஒரு பகுதி. அப்ப சூரா நசுரும் இந்த சிறப்புல அடங்கிடும். 3வது சூரா சொல்றாங்க, சூரத்துல் ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா உங்களிடத்தில் மனனமாக உள்ளதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நான் மனனமாக்கி வைத்திருக்கிறேன். அப்ப இந்த ஜில்சால் சூறாவை நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த மணப்பெண்ணிடத்தில் கற்றுக் கொடுத்து நீங்க மகராக என்ன செய்யுங்க, அதை கொடுத்து நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப இத சொல்லிட்டு அதாவது சவுதி அரேபியாவுல முஃப்தி அப்துல் அஜீஸ் இப்னு முஃப்தி, அவர் பேரு அதுதான், சரிங்களா? அப்ப அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப நாங்க மணப்பெண் திருமணம் முடிக்கிறதுக்கு மகராக இந்த சூறாக்களை சொல்லி கொடுத்து நாங்க திருமணம் முடிச்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்க, அந்த முஃப்தி ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கறாங்க. அல்லாஹுடைய தூதரிடத்துல, இது 2வது ரிவாயத், அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒரு பெண் அல்லாஹுடைய தூதரே, உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது, அதனால என்ன நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல வேண்டாம், அல்லாஹுடைய அனுமதி இல்லாம நான் எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தோழர் இடத்துல, என்னுடைய தோழர் சிறந்தவர், இவரை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த தோழர் இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரும்பு மோதிரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்க அதை கொடுத்து மனம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது இல்லாத பொழுதுதான் இந்த சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த முஃப்தி இந்த விஷயத்தை ஹதீஸ சொல்லிட்டு, ரசூலுல்லாஹும் சரி அல்லாஹும் சரி உங்களுடைய பெண்களை உங்களுடைய செல்வத்தை மகராக கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது, குர்ஆனுடைய வசனம். இப்ப அல்லாஹுடைய தூதரும் கூட முதல்ல என்ன கேட்கிறாங்க, இரும்பு மோதிரம், அது ஒரு பொருள், ஒரு செல்வம், ஏதாவது இருந்த உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை நீங்க முதல்ல கொடுங்க. அதுக்கு பின்னாடிதான் இயலாமையின் பொழுது, ஒரு மனிதனிடத்துல செல்வம் இல்ல, உழைக்கக்கூடிய வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, அந்த நேரத்தில் திருமணம் முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல அந்த வயதுல இருக்கிறாரு, வேற வழி இல்ல அப்படிங்கறது பட்சத்துல இப்படி குர்ஆன் வசனத்தை மகராக கொடுத்து முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்வா தான் கொடுக்கறாங்க. அதை நம்ம எது பண்ணி சட்டமா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்க கூடாது. ஆமா, சட்டமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக மகருக்கு நிகரான ஒரு சூறாவாக சூரத்துல் ஜில்சால் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூறாவுடைய சிறப்புகளை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பின்னாடி இந்த சூறாவுடைய தர்ஜுமா தஃப்சீர் நம்ம பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. இதா ஜுல்சிலத்தில் அர்து என்ன அர்த்தம்? உலுக்கப்படும் பொழுது, பூமி உலுக்கப்படும் பொழுது. இதா ஜுல்சிலத் என்றால் இது அசல் சொல் ஜல்ஜல என்கின்ற வார்த்தையிலிருந்து வருவதுதான் ஜுல்சில, ஜில்சால், இது எல்லாமே. அல்லாஹுடைய ஒரு பாணி என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீட்டி சொல்லும் பொழுது அது ஒரு பலமானதாக ஏதோ ஒரு பெரும் ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். உதாரணமா இதா வக்அத்தில் வாக்கிஆ, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதாவது கியாமத் நாள் வந்து விட்டது, கியாமத் நாளின் மீது சத்தியமாக, வக்ஆனாலும் சரி வாக்கிஆனாலும் சரி ரெண்டு ஒரே இதுக்குள்ளதுதான். அதே போல சொஃபன் சொஃபா, தக்கன் தக்கா வருதலை, சொஃபன் சொஃபா என்ன அர்த்தம்? அந்த மலக்குமார்கள் அணி அணியாக அவர்கள் வருகை தருவார்கள். இப்ப அந்த அணி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு சொப்போட முடிக்கல, நீட்டி மறுபடியும் என்ன செய்யறா, சொல்லி கொடுக்கிறான். அதே போல சும்மா அது தக்காசூர்ல வரும் இல்லையா, சும்மா கல்லா கல்லா செய்யலமுன் சும்மா கல்லா செய்யலமுன், அவர்கள் அறிய மாட்டார்கள், நீங்கள் அறிய மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன செய்யற அல்லாஹு தஆலா கமல் காரிஆ அப்படின்னு சொல்லிட்டு அத்ராக்க மல்ஹாக்கா இப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, எதையெல்லாம் அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த வார்த்தையை
அந்த இடத்துக்கு தோதுவாக மாற்றி மாற்றி சொல்கிறானோ அது ரொம்ப உறுதி வாய்ந்ததாக ஒரு பெரும் ஏதோ ஒரு செய்தி அல்லாஹு தாலா சொல்ல போகிறான் என்பதற்கான அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஜுல்ஜிலா இட்டு இருக்கு இல்லையா, அந்த தா வந்து பெண்பால் குறிக்கக்கூடியது, பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு தா. ஏன் இந்த இடத்துல பெண்பால் வருது அப்படின்னா, அரும்பு அதாவது பூமியா இருந்தாலும் சரி, வானங்களா இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் இரவு பகல் இது எல்லாமே ரெண்டு ஜோடியா வருவது எல்லாமே பெண்பாலாக கருதப்படும் நம்மளுடைய அந்த அல்லாஹுடைய பாணி இல்ல, சரிங்களா? அதனால இந்த இடத்துல பூமி உழுக்கப்படும் பொழுது, இந்த இடத்துல இதா அப்படின்னா அந்த அந்த நடை போது பொழுது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால அர்த்தம் வைக்கிறது. இதா காலத்தில் அந்த இடத்துல வரும் இதா என்கிறது நிகழப்படும் பொழுது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதே போல ஜில்சாலஹா என்ன அர்த்தம்? அதனுடைய பெரும் உழுக்குதல், பெரும் அதிர்ச்சி, பெரும் நிலநடுக்கம். ஜில்சாலுக்கு இன்னொரு அர்த்தம் கூட வைக்கலாம், நமக்கு தெரியுற மாதிரி நிலநடுக்கம் அப்படிங்கிறது கூட வைக்கலாம். அப்ப பூமி அதனுடைய பெரும் உழுக்குதலாக உழுக்கப்படும் பொழுது, சுபஹானல்லாஹ், நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த அமைதியான இந்த பூமி மறுமை நாள் நெருங்கும் பொழுது வேறு பூமியாக மாற்றப்படும். அழகான அந்த வானம் மறுமை நாள் நெருங்கும் பொழுது வேறு வானங்களாக மாற்றப்படும், சிதறப்பட்டு விடும், இந்த பூமி சுருட்டப்பட்டு விடும், இந்த பூமி பிளந்து விடும். இத்தனை பார்த்திருக்கோம், சுப்ஹானல்லாஹ். அப்ப பூமியாக இருக்காது, நிலநடுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இப்ப வரக்கூடிய நிலநடுக்கத்திற்கும் வறுமை நாளுடைய நிலநடுக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப வரக்கூடிய அந்த நிலநடுக்கம் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல இருக்குது, நாம ஒரு செய்தியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹுடைய அந்த மறுமை நாள் வரும் பொழுது உலகமே நிலநடுக்கத்தில் உலகமே நிலநடுக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதே போல பூமியின் கீழ்மட்டத்தில் இருந்து நிலநடுக்கம், அந்த ஜில்சாலுக்கு இன்னொரு தனிப்படையான அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமியின் கீழ் மட்டத்திலிருந்து அது புரளும், கீழ் மட்டத்திலிருந்து என்ன செஞ்சிருமா அப்படி புரட்டி போட்டு இல்லது இரண்டாக பிளந்து விடும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்ப இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு அந்த மறுமை நாள் நெருங்கும் பொழுது நடக்கும், மறுமை நாளுடைய அடையாளங்களாக இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் முதல் வசனத்துல ரொம்ப உறுதியா சொல்லிட்டு அல்லாஹ் இன்னமும் சொல்றா, என்ன அர்த்தம்? வெளிக்கொண்டு வரும், வெளியாக்கும் பொழுது. அருது பூமி, அஸ்காலஹா அதனுடைய சுமையை, அதனுடைய பாரத்தை, அதனுடைய கடினத்தன்மையை அது வெளியாக்கும் பொழுது. சுபஹான் அல்லாஹ், பூமி தன் சுமைகளை வெளியாக்கும் பொழுது. அஸ்கால் இதுல என்ன சொல்ல வர்றா, பூமி அந்த நேரத்துல அந்த நிலநடுக்கமாக இருக்கக்கூடிய நேரத்துல 3 செயல்கள் நிகழும். அந்த பூமியில இருந்து வரக்கூடியது 3 செயல்கள். ஒன்று, அந்த அஸ்காலஹா அதனுடைய பாரத்தை, அதனுடைய சுமையை வெளியாக்குங்கிறதுக்கு 3 உதாரணம். ஒன்று, பூமிக்குள் புதைந்திருக்கக்கூடிய சடலத்தை, பூமிக்குள் இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரேதத்தை, ஜனாசாக்களை அந்த பூமி வெளிக்கொண்டு வரும். சுபஹானல்லாஹ். அந்த மனிதன் தீயில கருகி இறந்தாலும் அல்லது சுனாமில இறந்தாலும் ஏதாவது இயற்கை சீற்றல் என்னதான் அவன் எப்படி இறந்தாலும் மண்ணாக மக்கி போனாலும் கூட அந்த பூமி என்ன செய்யும்? தன்னுடைய பாரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுமையை வெளிக்கொண்டு வரும், பிரேதத்தை, ஜனாசாவை, அந்த உடல்களை வெளிக்கொண்டு வரும். அஸ்காலஹா அதனுடைய ஒரு அர்த்தம். 2வது சில ரிவாயத்துல அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அந்த அஸ்காலஹாவுக்கு 2வது அர்த்தம் பூமி தனக்குள் வைத்திருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை ஒரு தூண்களாக அல்லது ஒரு பாலமாக, பெரும் பெரும் பாறைகளாக வெளிக்கொண்டு வருமா. சுபஹானல்லாஹ். பூமிக்கு கீழே தானே இருக்குது. பூமிக்கு கீழே நாம நினைக்கிற இந்த தங்கம் எல்லாம் சும்மா குட்டி குட்டியா பெரும் பெரும் ஒரு உலோகங்களாக பூமிக்கு கீழே எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். அதெல்லாம் சாதாரணமாக இந்த தங்கமும் ஆபரணங்களும் அணிகலன்களும் கிடைக்கல. அல்லாஹ் அவ்வளவு பொக்கிஷமாக பூமியில பிரம்மாண்டமாக்கி வச்சிருக்கான். யூப்ரட்டிஸ் நதிக்கரையில அல்லாஹு தாலா சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, கியாமத் நாளுடைய அடையாளமாக ஒரு பெரும் தங்கமலை உருவாகுமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது 3 பேர் கை செய்தப்படுவார்கள் மனிதர்கள். யாரு தெரியுமா? கொலையாளி, திருடன், உறவை முறித்தவன். கொலையாளி சொல்வான், அந்த பெரும் பெரும் பாலமும் தூண்களாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பார்த்துட்டுச்ச,
இப்படியான ரொம்ப சீப்பா அது என்ன செய்யும், அப்படி கிடக்கும், எடுக்க ஆள் இல்ல, அதை என்ன செய்ய முடியும் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் பெரும் தூண்களை வச்சு. அப்பதான் அந்த கொலையாளி, இதுக்கா நான் இப்ப இத்தனை மனிதர்களை நான் கொலை செஞ்சேன், இதுக்கான இப்படியான ஒரு பெரும் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டேன், இப்படி கிடப்பாரற்று இருக்குது, கேட்பாரற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க மலைகளை பார்த்து, தங்க தூண்களை பார்த்து சொல்லுவான். அந்த கொலை அந்த திருடன் சொல்லுவானா, கை வெட்டப்பட்ட திருடன், சே இப்படியாக அற்பமாக இருக்கக்கூடிய இந்த தங்கத்துக்கு வெள்ளிக்குமா நான் திருடி என்னுடைய கையை இழந்த அப்படின்னு சொல்லுவானா. உறவை முறித்தவன் ரொம்ப கை செய்தப்படுவானா. எப்படியான ரத்த பந்த உறவு, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய உறவுகளை, என்னுடைய அல்லாஹு தஆலா அண்டி வாழ சொன்ன அந்த உறவுகளை இப்படியாக கிடப்பாரற்று கிடக்கக்கூடிய இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இந்த செல்வத்துக்குமா நான் உறவை நான் இழந்தேன். சுப்ஹானல்லாஹ். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அல்லாஹு தஆலா சரி 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 ரைட். அப்போ இப்படி அல்லாஹு தஆலா அந்த பூமியில இருந்து மிஸ்காலஹா அதனுடைய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான இது பண்ணுவோம். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படி தன்னுடைய மிஸ்காலஹா அதனுடைய சுமைகளை இப்படி பூமி வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்ப இப்படி ஒரு அமைதியான அந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதன் அல்லாஹு தஆலா அதைத்தான் அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றான், வகாலல் இன்சானு மாலஹா, வகாலல் இன்சான் அந்த மனிதன் சொல்வானா, மா லஹா, மா என்ன, லஹா அதற்கு என்ன ஆச்சு, இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று, நிம்மதியா அமைதியா நல்ல முறையில இந்த பூமி தன்னுடைய இந்த மனிதனுக்கு வசிப்பிடமா இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு உள்ள இருந்து பிரேதத்தை வெளிக்கொண்டு வருது, தங்கம் வெள்ளி பொருட்களை உலோகங்களை வெளிக்கொண்டு வருது, இந்த பூமி பூமியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அந்த பூமியை பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அந்த பூமி மாற்றப்படும். பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப நாம அமைதியா இருக்கிறோம், ஏதாவது ஒரு சப்தமோ ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது மனிதனோட நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம என்னென்னலாம் பேச ஆரம்பிப்போம், என்ன ஆச்சு, என்ன நடக்குது, ஒண்ணுமே புரியலையே, பதட்டமா இருக்குது, அடுத்து என்ன நடக்குமோ, எத்தனை வார்த்தைகள், எத்தனை பதபதைப்புகள். இதுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சப்தத்துக்கோ ஒரு சின்ன ஒரு மாறுதலுக்கோ இப்படி ஒரு புலம்பக்கூடிய அந்த மனிதன் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த பூமியை இப்படித்தான் பார்க்க போறோம். அந்த வானங்களை, அந்த சூரியன் சந்திரனை, அந்த கடல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அது வற்றக்கூடிய அந்த காட்சியை, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சுகளாக பறக்கக்கூடிய அந்த காட்சியை உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனிதன் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறான். அதத்தான் காலல் இன்சான் மாலஹா அந்த மனிதன் கேட்பானா, இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று சொன்னா அந்த பூமி பதில் சொல்லும். சுப்ஹானல்லாஹ். இப்படி பதில் சொல்லும் தெரியுமா? யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா, யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா அந்நாளில் அது பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும். யௌம இதின் அந்த பூமி யுஹத்திஸ், யுஹத்திஸ்னா என்ன அர்த்தம்னா ஹதீஸ்ன்னு சொல்றோம்ல, செய்திகள். அப்ப நம்ம ரியாபு சாலிகள் பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸ ஆரம்பிக்கும் பொழுது ஹத்தஸ்னா அப்படின்னு வரும். அறிவிப்பாளர்களுடைய இந்த தொடர்ச்சியில நாங்கள் அறிவித்தோம், எங்களிடத்துல அந்த செய்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹத்தஸ்னா அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுல இருந்து வர்றதா யௌம இதின்னா நமக்கே தெரியும், அந்நாளில் அந்த பூமி எல்லாம் இப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது யுஹத்திசு அறிவிக்கும், அந்நாளில் அந்த பூமி தன்னுடைய செய்தியில் அஹ்பாரஹா தன்னுடைய செய்தியை, என்ன செய்தி அறிவிக்கும் அப்படின்னா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா அந்த பூமி பேச ஆரம்பிக்குமா, பி அன்ன நிச்சயமாக, ரப்பக உன்னுடைய இறைவன். சொல்றது கவனிச்சிங்களா? பூமி தன்னுடைய இறைவன் எல்லாம் சொல்லாது, உன்னுடைய இறைவன் அவ்ஹாலஹா எனக்கு வகி அறிவித்தான். ஒரே வார்த்தையில முடிச்சிடும். அதற்கு வகி அறிவித்தானா, என்ன அறிவித்தான்னா பூமி நீ இப்படி எல்லாம் செய்யி அப்படின்ட்டு என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா. அவ்ஹான் என்றால் வகி, வகி என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து வருவதான் அவ்ஹா. அவ்வாறு அவ்விருக்கும் போது நிச்சயமாக உம்முடைய ரப்பு அதற்கு வகியினால் கட்டளையிட்டு அறிவித்த காரணத்தால் அந்த பூமி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். பேசுறது ஒண்ணு, செயல் வடிவத்துல காட்டி நமக்கு உணர்த்துமா இந்த மனிதனுக்கு வகையை அறிவித்ததையும், நான் எனக்கு இப்படி எல்லாம் கட்டளை வந்துச்சு, என்னை என்னுடைய பிரேதத்துல, அதுலயும் அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க,
பூமி என்பது உங்களுடைய அன்னை, பூமி என்பது உங்களுடைய அன்னை. அந்த அன்னையை கண்ணியப்படுத்துங்கள். ஒரு நாள் அந்த அன்னையின் வயிற்றிலோ அல்லது மடியிலோ அல்லது முதுகிலோ இருக்கக்கூடிய உங்களை வெளிக்கொண்டு வரும், இருக்கக்கூடிய உங்களை வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி பூமிகள் மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத, அந்த பூமியை தன்னைத்தானே சொல்லிக் கொள்பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அதனால நான் என்ன செய்யறேன், இப்படியான ஏற்பாடுகளை இப்படியான செயல்களை செய்கிறேன் சொல்லி முடிச்சா சுப்ஹானல்லாஹ். யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்டாதா, மறுமை நாள் முதல் சூர் ஊதும் பொழுது இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். முதல் சூருக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. சுப்ஹானல்லாஹ். அப்போ முடிஞ்ச உடனே யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்டாதா, யௌமஇதின் அந்நாளில் யஸ்துருன் நாஸ் மக்கள், யஸ்துர் என்றால் திரும்பி வருவார்கள், அஷ்டாதா பிரிவினர்களாக, அஷ்டாத்தானா பல பிரிவினர்களாக, யஸ்துருனா திரும்பி வருவார்கள், மனிதர்கள் திரும்பி வருவார்கள். லியுரவ் அஅமாலஹும், அவர்களுடைய செயல்கள் அவர்களுக்கு காட்டப்படும். லியுரவ் என்றால் காட்டப்படும், அஅமாலஹும் அவர்களுடைய செயல்கள். அமல் அஅமால் பன்மை, அமல் அஅமால் செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு காட்டப்படும். அன்றைய நாள் மனிதர்கள் எப்படி வருவாங்களோ, அஷ்டாத்தா கூட்டங்களாக, பல பிரிவினர்களாக. எப்படிப்பட்ட பிரிவினர்கள்? சில பிரிவினர்கள் முக்மீன்களாக, சில பிரிவினர்கள் காபிராக, சில பிரிவினர்கள் முனாஃபிக்குகளாக, சில பிரிவினர்கள் பாவிகளாக, சில பிரிவினர் அல்லாஹுடைய வேதனை சுமந்தவர்களாக, சில பிரிவினர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை சுமந்தவர்களாக. எத்துணை பிரிவுகளாக அல்லாஹ் பிரிக்க முடியுமோ அஷ்டாத்தா. அன்றைய நாள் ஒரே போல என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் எழுப்ப மாட்டான். நல்லோர்களோடு நல்லவர்களாக வாழ்ந்தோமையானால் நபிமார்களோடு அல்லாஹ் எழுப்புவான். அதே போல பாவிகளாக முனாஃபிக்குகளாக அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களாக இருந்தோமையானால் அவர்களோடு ஹாமான் காரூன், தொழுகை விட்டவர்களுக்கு ஹாமான் காரூன் இவர்களோடு என்ன செய்வான், அல்லாஹ் எழுப்பக்கூடியவனாக இருப்பான். அப்ப ஒவ்வொரு கூட்டங்களாக அஷ்டாத்தா பல பிரிவினர்களாக மனிதர்களை அல்லாஹ் திரும்பி வருவார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு லியுரவ் அஅமாலஹும், அன்றைய நாள் நீ என்னென்ன செஞ்சியோ எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எல்லாமே A to Z குழந்தையாக பிறந்த நம்மளுடைய நன்மை தீமை வயதை அடைய செய்து, அதற்கு பின்னால் நேர்வழி காட்டி, அதற்கு பின்னால் அதற்கான சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்து, பக்குவப்படுத்தக்கூடிய பல பாடசாலைகளை கொடுத்து, பிரித்தறியக்கூடிய அறிவை கொடுத்து, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத். இது எல்லாம் இருந்தும் அமால் அந்த ஹைராத்துகளை நல்ல நற்செயல்களை செய்தோமையானால் அதை நல்ல முறையில நம்ம பார்ப்போம். இல்ல ஏதோ நம்ம இருந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம், நம்ம இந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாக இருப்பது போன்ற நம்மளுடைய எண்ணங்களோடு வாழ்ந்தோமையானால் அதற்கான செயல்களையும் என்ன செய்ய போறோம், பார்க்கத்தான் போறோம். யுரவ் அஅமாலஹும், அதத்தான் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் அடுத்த வசனத்திலேயே. குர்ஆன்லயே இதுதான் நீதியான வசனம். குர்ஆன்லயே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லுவாங்க, அவங்க இடத்துல ஒரு சிறுவன் வந்து கேட்பான். சிறுவன் இடத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்பாரு, குர்ஆன்லயே நீதியான ஒரு வசனத்தை சொல்லுங்க, உங்களை நான் விட்டுருதேன். அந்த சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கும், கைதியா இருப்பாரு. அப்ப சொன்ன உடனேதான் அந்த அழகான ஒரு அறிவான அந்த சிறுவன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் ஹைர், அடுத்து ஷர். யார் அமல் செய்கிறார்களோ, எப்படியான அமல், மிஸ்பால அளவு, என்ன எழுதி இருக்கும் அதுல, அளவு, மிஸ்பால் அளவு. அதுல இருந்து வர்றது அஸ்பாலஹா, மேல ஒண்ணு இருக்கா, இது எல்லாமே ஒரே அசல் சொல்ல இருந்து வருவது. அஸ்பாலஹானா அதனுடைய சுமை. இந்த இடத்துல மிஸ்கால் என்றால் அளவு. தர்ரத்தின் ஒரு அணு அளவு, ஒரு அணு, ஒரு இரும்பின் துகள் அல்லது ஒரு காற்றுல ஏற்படக்கூடிய அந்த தூசையின் துகள், ஒரு அணுவின் துகள், அணு அளவு யார் அமல் செய்கிறார்களோ, ஹைர் எப்படியான அமல், ஹைர் நன்மையான ஹைரான ஒரு அமல் செய்கிறார்களோ, யரஹு அதனை அவர் பார்ப்பார். யரஹு என்றால் அதனை அவர் பார்ப்பார். அணுவளவு நன்மை செய்றியா, அல்லாஹ் மாலிக் யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருப்பவன், நமக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்க மாட்டான், எந்த ஒரு அநீதியும் இழைக்க மாட்டான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த மறுமையில செய்யக்கூடிய ஒரு அணு அளவு நன்மையை கூட வீணாக்காமல் அதற்கான நன்மை என்ன செஞ்சிருவான், நமக்கு கொடுத்து விடுவான். அதற்கு பின்னாடி
வமை யார் யஅமல் அமல் செய்கிறார்களோ மிஸ்கால் அளவு ஷர் தீமையான ஒரு செயலை யார் செய்கிறார்களோ யரஹு அதனையும் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவோம். சுபஹானல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய நல்ல கெட்ட அமல்களுக்கு நல்ல கெட்ட செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையில அதற்கான நல்லதையும் அதற்கான தீமையான அதாவது வேதனைகளையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது வஹீ போய் இறங்கிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பப்ப ஏதாவது ஒரு வசனத்தை என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க. அப்ப இந்த வசனம் ஃபமையமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அபூபக்கருக்கு உணவு உள்ள போகுதா? கிடையாது. உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன? அப்ப ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அல்லாஹு தஆலா நம்மள மறுமையில பிடிச்சிருவானோ, நமக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூபக்கரே நீங்க எதற்கு கவலைப்படுறீங்க? நீங்க எதற்கு கவலைப்படுறீங்க? நீங்க ஒரு சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டவராக இருக்கும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல செய்யக்கூடிய பாவங்களுக்கு தோதுவா அல்லாஹ் சில சோதனைகள் சில கஷ்டங்கள் கவலைகளை கொடுத்து அதற்கு பரிகாரமாக எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், அந்த பாவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். அத கையில ஃபுல்லா நன்மைகள் எல்லாம் சேகரித்து வறுமையில அவ்வளவு பெரிய ஒரு மலைகளாக என்ன செய்வான்ல நமக்கு கொடுப்பான். அதனாலதான் இப்படியான வார்த்தைகளை சொல்லியிருக்கான் அல்லாஹ் அப்படிங்கறத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஆயிஷாமா ஒரு கேள்வி கேட்கிறான், அல்லாஹுடைய தூதரே சரி நன்மை ஒரு மனிதன் தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் ஏன்னா முக்மின் இந்த இடத்துல வரல, ஒரு மனிதன் நன்மை செஞ்சாலும் அது கிடைக்கும் சொல்றீங்கல்ல, அப்போ காபிர்களுடைய நன்மையான விஷயங்களுக்கான கூலி என்ன கேட்கிறான். காபிர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நல்ல விஷயங்கள் செய்யறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க, அப்புறம் என்னென்ன ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க, என்னென்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ நல்ல செயல்கள் செய்யறாங்க. இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டு ஆயிஷாமா ஒருத்தருடைய உதாரணத்தை கேட்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுந்துபுடைய நிலைமை என்ன? சரி, ஆமா ஜதுஆன் ஜுந்துப் இல்ல ஜதுஆன் அப்துல்லா இப்னு ஜதுஆனுடைய நிலைமை என்ன? ஏன்னா அவர் ஒரு காஃபிரா இருந்தாலும் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அவ்வளவு உதவி செய்வாங்க. தண்ணீர் கொடுக்கிறது, உணவுக்கு ஏற்பாடு பண்றது, இருப்பிடத்துக்கு ஏற்பாடு பண்றது, அந்த அரஃபாவுடைய மைதானத்துல அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறது, இது எல்லாமே ஜதுஆன் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன கூலி கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ஜதுஆன் எல்லா நற்செயலையும் செஞ்சுட்டாரு, ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லாம விட்டுட்டாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, ரப்பியக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமித்தீன்னு சொல்லலையே, ரப்பியக்ஃபிர்லி என் இறைவான்னு சொல்லும் பொழுது ஈமான் கொண்டதுக்கான அர்த்தம். ரப்பியக்ஃபிர்லி என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஹதீஅத்தி என்னுடைய பெரும் பாவங்களை மன்னித்து விடு, யௌமித்தீன் அன்றைய நாள். அந்த வார்த்தையை சொல்லாம விட்டுட்டாரு. ரப்பியக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமித்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் அந்த ஜதுஆன் சொல்லி இருந்தால் அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய தரஜாக்களை அந்த ஜதுஆனுக்கு கொடுத்திருப்பார் அப்படிங்கறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ரப்பியக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமித்தீன், ரப்பியக்ஃபிர்லி என் இறைவா எங்களுடைய என் பாவங்களை மன்னித்து விடு அந்த மறுமை நாளில். யௌமித்தீன் என்றால் அந்த மறுமை நாளில். ஆமா, அப்ப இந்த வார்த்தையை சொன்னாததுனால அப்துல்லா இப்னு ஜதுஆன் நஷ்டவாளியாக இந்த உலகத்தில் ஆகிவிட்டார் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆயிஷாமாவுக்கு ஒரு அழகான நசீஹத் சொல்லி கொடுப்பாங்க. ஆயிஷாமா, சிறிய பாவங்களை குறித்து உங்களிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். சின்ன சின்ன பாவங்களை சாதாரணம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஊர் இருந்துச்சாம். அந்த ஊர் மக்கள் ஒரு இடத்துல கூடாரமிட்டு தங்கி கொண்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் வருது, எல்லாருக்கும் சரியான பசி. அப்ப அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்வாரு, சில பேரை மட்டும் சொல்லுவாரு, கொஞ்சம் குச்சி எடுத்துட்டு வாங்க, ஒரு சின்ன சின்ன விறகுகளை எடுத்துட்டு வாங்க, நம்ம நெருப்பு மூட்டி நம்ம அதுக்கு சமைக்கலாம், நமக்கு தேவையானது அந்த நெருப்புல இருந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு விறகு எடுத்துட்டு வருவாங்களாம். அப்ப என்ன ஆகும், விறகு ஒரு பெரும் மலை போல ஆயிடுச்சு. அந்த மலை போல இருக்கக்கூடிய அந்த விறகுல பத்த வச்சா பெரும் நெருப்பு குண்டங்களாக அது என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அதனால் அந்த மனிதர்கள் சில பேர் பாதிப்படையும் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நெருப்புடைய வெப்பங்கள் தாங்க முடியல, அதை அணைக்க முடியல. அதை வச்சு நம்ம எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பெரும் இதுவா இருக்கும் பொழுது எப்படி சமைக்க முடியும்?
அப்ப அல்லாஹு தாலா இந்த அல்லாஹுடைய தூதர் இந்த உதாரணத்தை சொல்லிட்டு ஆயிஷா அம்மா இப்படித்தான் சின்ன பாவம் ஒரு நாள் செஞ்சுட்டோம், இது என்ன ஒரு பாவம் இன்னைக்கு மட்டும் தானே அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாம். வரும் காலத்துல கியாமத் நாள் வரைக்கும் அல்லது உங்களுடைய மரணம் வரைக்கும் சின்ன சின்ன பாவங்களாக, ஏன்னா ஒரே பாவத்தை தொடர்ந்து நம்ம செய்ய மாட்டோம். புதுசா சின்ன பாவங்கள்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு பொய், நாளைக்கு யாரையாவது ஒரு ஹேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பெரும் நெருப்பாக மாறிவிடும். அந்த நெருப்பு உங்களை நரகத்திற்கு போய் சேர்த்து விடும். அதனால் சிறு பாவங்களை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆக இதுதான் ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா ஒமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. ஒரு நல்ல அது போல நன்மையும் அப்படிதான். சின்ன நன்மைட்டு நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. உதாரணமா ஒருத்தரை பார்த்து ஒரு புன்முறுகள், ஒரு சிரிக்கிறது, ஒரு சலாம் சொல்றது, ஒரு முகவரி சொல்றது, ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய கல் முற்கள் எல்லாம் அகற்றி விடுவது, ஒரு உதவி செய்யறது, இது எல்லாமே சின்ன சின்ன நன்மைகள். அது கூட மறுமையில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு சேர்த்து வச்சு நமக்கு என்ன செய்வான், பெரும் மலைகளாக நமக்கு நன்மையுடைய ஒரு மூட்டைகளாக நமக்கு கொடுப்பான். அதனால சிறு பாவங்களா இருந்தாலும் சிறு நன்மைகளாக இருந்தாலும் சாதாரணமாக கருதி விடாமல் அதுலயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். ஆக இந்த ஜில்சால் சூரா மறுமையை நமக்கு மறுமையுடைய ஞாபகங்களை படுத்துது. அதே போல நன்மை செய்வதற்கு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூறாவாகவும் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும். சதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.